கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, இஞ்சி, ஒரு கொட்டை புளி, கட்டாயம் புளி வைங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ரெண்டும் சேர்ந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரெண்டு கலந்து வைங்க, செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த டைமில் தேங்காய் அரை மூடி, ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். தேங்காய் அரை மூடி நல்லா எல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் தனியா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா 3 அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி அரைக்கட்டு, புதினா அரைக்கட்டு, கருவேப்பிலை 2 கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 இலைக்கு எல்லாம் நல்லா 2-3 தடவை அலசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு கொத்தமல்லி எல்லாம் வறுத்துக்கலாம். நல்லா ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க. அது எல்லாமே பொன்னிறமாக வறுத்தாச்சு. பருப்பெல்லாம் டைம் புளி வைங்க, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 2 வைங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துட்டும் பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க, பச்சையாவை எடுத்துடாதீங்க. டேஸ்ட் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் வடிகட்டி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டேன். நல்லா மண்ணுங்க, மழை பெஞ்செல்லாம் ஒரு 3-4 முறை அலசியாச்சு. வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இவ்வளோ நல்லது உடம்புக்கு. புதினாலாம் ஜீரண சக்தி ரொம்ப நல்லது. கொத்தமல்லிலையும் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கருவேப்பிலையும் அதே மாதிரி நல்லது, கண்ணுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் முடி வளர்ச்சி நல்லா. இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம கால் வலி இருக்கிறவங்க, வயிறு ட்ரபிள் இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அது புதினா கொத்தமல்லி அவ்வளோ நல்லது. இதில் தக்காளி வேணுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். ரொம்பவும் இருக்காதீங்க, ரொம்ப பச்சையாகவும் எடுக்காதீங்க. பச்சை மாறாத வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுத்துட்டோம், ஆனால் பச்சை கலர் மாறலை. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி வச்சுக்கலாம், சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நான் வச்சு சாப்பிட போகிறேன். இது கால் வலி, வயிற்று வலி, இந்த மாதிரி ட்ரபுளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே. கொஞ்சம் ஏதோ மீதியானா ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அதுக்கு தக்காளி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு தக்காளி, நிறைய இல்லை, ஒரே ஒரு தக்காளி நல்லா வறுத்துக்கலாம். இந்த தக்காளியை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போடலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இந்த உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. கட்டாயம் புளி வைங்க. தக்காளி உங்களுக்கு விருப்பம்னா வைங்க, இல்லைன்னா வைக்கலைன்னா கூட நல்லாயிருக்கும். தக்காளி வச்சா சாதத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தக்காளி. நல்லா இதை வறுத்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா இந்த அடியில் பாருங்கள் வானல் பிடிக்காது. நம்ம இந்த தக்காளி எடுத்துகிட்டு இதிலே தாளிச்சுக்குவோம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான சட்னிங்க. புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்கெல்லாம் என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும், பார்க்கலாம். பெல் பட்டன் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வறுத்துச்சு. தக்காளி எடுத்துடலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக வேணாம், ரொம்ப சொரன்னு வேணாம். ஓரளவுக்கு சொரன்னு அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போய் அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக சட்னி இது மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். சொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு செம்ம வாசனைங்க. அரைக்கக்குள்ளே அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்கு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க.
கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயும் 2 சீரகம் போடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு என்ன நிறையா போட்டுக்கோங்க. நான் கடலைப்பருப்பே சேர்த்துறதில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம், அதாவது குட்டி குட்டி ஸ்பூனில். நல்லா கடுகு பொரியுது. கருவேப்பிலை 1 கிலோ போட்டுக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டு நமக்கு. போடுங்க, உடைக்காதீங்க. காஞ்ச மிளகா 1 போட்டுக்கலாம். நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு, நல்லா செவந்துடுச்சு. இந்த பாதி சவுக்குள்ளே எடுத்துருங்க. அந்த சூட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டில் நல்லா செவந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கெட்டியாக இருக்குது. இந்த ஜாரை கழுவி கொஞ்சம் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, உங்களுக்கு தண்ணி கழுவி ஊற்றுனா ஊற்றுங்க, இல்லைன்னா அப்படியே கெட்டியாக சாப்பிட்றனா கூட சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அரைச்சி இதே மாதிரி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். இதே டேஸ்ட்டு. அப்படியே நல்லா இந்த ஒரு மாதிரி வாசனை, நல்லா சூப்பராக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி. வாங்க, சாதம் போட்டு சுட சுட சாப்பிட்லாம். செம்மையாக, கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இதை நல்லா கலக்கி விட்டு, இப்போ நம்ம இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு மெயினாக சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சு. கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி.